திருச்சியிலிருந்து சிறிய ரக சைக்கிள் மூலம் சந்துரு என்பவர் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறார். இவ்வளவு தூரம் கடந்து இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறார். இது குறித்து அவரிடமே பேசலாம். அண்ணே வணக்கம். இப்ப இந்த சின்ன சைக்கிள்ல இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க. சின்ன சைக்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அங்கேருந்து. சொல்லப்போனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லப்போல, ஏன்னா டேட்டு வர மாற்றிட்டாங்க. அதனால சொல்லப்போனால் அங்கேருந்து சைக்கிளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தேன், உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு சரியான கூட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரி திரும்பி போயிட்டு சைக்கிளை வச்சுட்டு திரும்பி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் உள்ள. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஃபோட்டோ, அவ்வளோ இது சொல்லப்போனால் அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக. சின்ன பார்த்தீங்கன்னா பாலண்ண படம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5. அதுக்காக தான் திருச்சியில் ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துருந்தேன். வேற ஊர் போகலாம் தான் பிளான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு டேட் மாற்றணும்னு சொன்னால் நம்ம நேரம் இங்கே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நான் கிளம்பிங்க வந்துட்டேன். சொல்லப்போனால் 3 நாள் பயணம் அங்கேருந்து ஓட்டிட்டு வந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காலைல தான் வந்து சேர்ந்தேன். சொல்லப்போனால் காலைல தான் ஓட்டிட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்தேன். சொல்லப்போனால் எதுவுமே சொல்லலை, போலீஸில் எதுவுமே சொல்லலை. ஏன்னா வந்து பாலா சார் இருந்தாங்க, விஜய் எப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் ஏன்னா அந்த விஜய் சார்லாம் வந்து என்ன எப்படி சொல்றது, அவருக்காகவே வரோம். அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன், யாருமே எதுவுமே கேட்கல, ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொல்ற அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சொல்லப்போனால் வேற லெவலா. அந்த காந்தி கண்ணாடி படம் வெற்றி அடையணும், அப்படித்தானே தலைவா? ஆமா.